எடுத்துருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காலை உணவு அதாவது வந்து இன்றைக்கி டிஃபன் என்னென்னு பார்க்க போகிறோங்க. பூரி சுட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதனால் இன்றைக்கி நம்ம காலை டிஃபனாக பூரி சுட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, அதுக்கு தேவையான அளவுக்கு சப்பாத்தி மாவு எடுத்து நல்லா உப்பு தண்ணி தெளித்து கொஞ்சம் வெந்நீரும் தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். மாவு நல்லா சாஃப்ட்டாக வர அளவுக்கு பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அது தனியாக அப்படியே எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் பூரி மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கிங்க. கழுவிட்டு அப்புறம் பொடிசா அரிஞ்சு குக்கரில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணியை ஊற்றி வேக வச்சுருங்க. ஒரு 3 விசில் வர அளவுக்கு வேக வச்சுருங்க. வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு, அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை பற்ற வச்சு வானலை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து அந்த பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வாசனைக்கு தாளிச்சிக்கலாம். அதில் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி வந்ததும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. அதாவது நம்ம அந்த பூரி மசாலாவுக்கு தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது, திட்டமாக தான் ஊற்றணும். ஊற்றி கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச அந்த உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு நல்லா நசுக்கி அந்த குழம்புல போட்டு நல்லா கிண்டுறீங்க. நல்லா கிண்டி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கொஞ்சோண்டு கடலை மாவை வந்து கரைச்சி அதில் வந்து சேர்த்து நல்லா கலக்குங்க. நல்லா கலக்கிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த குழம்பு நல்லா கட்டியாக வந்து பூரி மசாலா வந்து ரெடியாகி வந்துடும். பாருங்கள் நல்லாவே வாசனையாக நல்லா கலராக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பக்கத்தில் ஒரு வானலை அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றிப்போம். பூரி சுடுறதுனால எண்ணெய் வந்து நிறையா கொஞ்சம் ஊற்றணும். அப்போ தான் பூரி வந்து நல்லா உப்பி வரும். நல்லா எண்ணெயை கொஞ்சம் நிறையா ஊற்றி நல்லா காய வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிற அந்த சப்பாத்தி மாவு எடுத்து நம்ம அதில் போட வேண்டியதாங்க. போட்டாக்கா புஸ்ஸுன்னு பூரி வந்து உப்பி வந்துடுங்க. இந்த மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு நம்ம பூரி சுட்டி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து தேவையான அளவுக்கு ஒரு 6 பூரி, ஒரு 7 பூரி தாங்க நான் சுட்டேன். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் புஸ்ஸுன்னு உப்பி வருது பூரி. இந்த மாதிரி நான் அந்த 6, 7 பூரியும் சுட்டி எடுத்துக்கிட்டேன். நாங்கள் 2 பேர் தான். 2 பேர் சாப்பிட்றதுக்கு என்னென்ன தேவையோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ பூரி மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு, பூரியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க சாப்பிடலாம். பாருங்கள் டேஸ்ட்டான பூரி, பூரி மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.